நேந்திர பழ ஜூஸ் செய்ய போகிறோம் வாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கோம். நேந்திரம் பழம் ஒரு பழம், ஏன்னா இது வந்து எவ்வளோ பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா நாங்கள் இப்போ ஒன்று தான் எடுத்துருக்கோம். அதில் முந்திரி பருப்பு எங்கள்கிட்ட இல்லை, அதனால ஒரு 3 முந்திரி 10 பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ வந்து ஜாரில் இந்த முந்திரி பருப்பை போட்டு பேரிச்சம்பழத்தையும் அதில் போட்டுறணும். போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு நிமிஷம் ஊற வைக்கணும். இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு இப்போ அப்புறம் தான் இதை ரெடி பண்ணணும். ஊறினோன்னா அப்புறம் மிக்சியில் போட்டு பழத்தை போட்டு அடிக்கணும். இப்போ முந்திரியும் பேரிச்சம்பழமும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த பழத்தை இப்படி கட் பண்ணி போட்டுக்கிறோம். இப்போ மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அடித்தாச்சு. இப்போ நைஸாக அடித்தாச்சு. இப்போ ஒரு டம்ளர் பால் ஊற்றுறோம். இப்போ மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து ஏன் இதுனா வந்து பிள்ளைங்க வந்து பழத்தை நேந்திரமெல்லாம் சாப்பிடாதுங்க, அப்படியே கொடுத்தாலும் பேரிச்சம்பழம் சாப்பிடாதுங்க, முந்திரி பருப்பு சாப்பிடாதுங்க, பாலும் குடிக்காதுங்க. இது இப்படி அடித்து கொடுத்தா ஹெல்த்தி. இப்போ பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தி, பெரியவங்க வயசானவங்களுக்கு ஹெல்த்தி, சுகருக்கு ரொம்ப நல்லது, கால் எரிச்சலுக்கு நல்லது. அதனால் இது இப்படி குடித்தா நல்லது. அதனால தான் இப்படி அடிச்சிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாப்பா இந்தாடாம்மா, இதை குடிச்சு பாரு எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு. செம்ம டேஸ்ட் இல்லப்பா. இன்னும் கொஞ்சம் இருக்கா? இருக்கு, வேணா நீ இது ஃபுல்லா குடிச்சிரு. அதுக்கு அடுத்து நான் உனக்கு தரேன். இது என்னல செஞ்சிருக்கேன்னு மட்டும் சொல்லு பார்க்கலாம். தெரியலையே. நான் அப்புறம் சொல்றேன். நீ குடி, உனக்கு ஹெல்த்தி, அதுக்காக தான் கொடுக்குறேன்.